வாங்க நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் பொலஸ்கறி செய்ய போகிறோம். பொலஸ்கறி செய்கிறதுக்கு முதலாவது பொலஸ்காயை வெட்டி எடுப்போம். என்னென்னு வெட்டுன்னு பார்ப்போம் வாங்க. பொலஸ்காய் வெட்டுற கத்திக்கு எண்ணெய் தடவி எடுத்துக்கொள்வோம். பொலஸ்கறி செய்கிறதுக்கு பொலஸ்காய் வெட்டி நாங்கள் அதை போடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் ஒரு லெமனை வெட்டி போடுவோம் இந்த தண்ணியில். இதனுடைய பாலை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்வோம். போடுறதுக்கு நாங்கள் இப்போ வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெட்டுறதை நாங்கள் இந்த தண்ணியில் போட்டுக்கொள்வோம். நண்பர்களே, பொலஸ் இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இனி நாங்கள் சமைக்க ரெடி ஆகுவோம். தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துருவோம். மிளகாய், கருவேப்பமில்லை, ரம்பையில் தேவையான அளவு வெள்ளை பச்சை அரிசி, பூடு, மஞ்சத்தூள், மல்லி, சின்ன சீரகம், வெந்தயம், மிளகு, ஏலம், கருவாப்பட்டை. வறுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கொள்வோம். மஞ்சள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்வோம். மசாலாவை நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம். இது நாங்கள் வீட்டிலேயே தயார் செய்து தான் நாங்கள் பொலஸ்கறி வைக்கிறோம். நாங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வச்சா இதே சுவை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொலஸ்கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துடலாம். பொலஸ் வெட்டி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், கருவேப்பமில்லை, ரம்பை, பட்டை, ஏலம், பிரியாணி இலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள், கடுகு, சீரகம், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, வீட்டிலே அரைச்ச பொலஸ் மசாலா, தேவையான அளவு புளி, தேவையான அளவு கட்டிப்பால். அவர்களே, இப்போ பொலஸ்கறி செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நாங்கள் கடுகு சீரகம் சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்வோம். ரம்பையில் சேர்த்துக்கொள்வோம். பிரியாணியில் சேர்த்துக்கொள்வோம். பட்டை, ஏலம் சேர்த்துக்கொள்வோம். இப்போ சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் பொலசு சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்வோம். பொலஸ் வதங்குறதுக்கு நாங்கள் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கொள்வோம். பொலஸ் வதங்குறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் தண்ணிப்பாலையும் சேர்த்து நல்லா அவிய விடுவோம். பொலஸ்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். பொலஸ் நன்றாக அவிஞ்சு வதங்கிட்டு இப்போ நாங்கள் இந்த பருவத்தில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா பவுடரை சேர்த்துக்கொள்வோம். பொலஸ்கறி மசாலா பவுடர். பொலஸோட நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பொலஸ் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் சுவைக்கேற்ப பழப்புளி சேர்த்துக்கொள்வோம். மசாலா நல்லா புளியோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இந்த பருவத்தில் நாங்கள் கட்டிப்பால் சேர்த்துக்கொள்வோம். பொலஸ்கறி தயாராகிட்டு பொலஸ்கறி ரெடி ஆகிட்டு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் எங்களுக்கு அனுப்பி வைங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.